நேயர்களே, நேற்று வெளியான ஒரு ஆங்கில செய்தியை நாம் சர்வதேச செய்தியிலிருந்து ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் போரினுடைய தற்போதைய நிலை, நம்ம இடையிலே ஒரு அப்டேட்ஸ் இல்லாமல் தான் இருந்தோம். அதை இப்போ சேர்த்து சில செய்தி சொல்ல போகிறோம். அந்த ஆங்கில செய்தி என்ன வந்திருக்குன்னா, ஹமாஸ் லீடர் காசி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஹமாஸ் செட் ஆன் டியூஸ்டே, புதன்கிழமை, அதாவது நேற்று செவ்வாய்க்கிழமை அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இஸ்ரேல் ஹேஸ் கமிட்டட் மோர் தென் 813th ceasefire violation from October 10th to December 12 அப்படின்ட்டு சொல்லிட்டு அடுத்த செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேல் violated the ceasefire at least 738 times, 738 முறை காசாஸ் கவர்மெண்ட் மீடியா அஃபிஷியல் செட் அப்படிங்கிற தகவலையும் அவர்கள் சொல்கிறார்கள். இட் செட் இஸ்ரேல் ஷாட் அட் சிவிலியன் 205 times, raided residential areas beyond the yellow line 37 times, bombed and shelled Gaza 358 times, and demolished the properties of 138 occasions. This Palestinian health minister said, இதெல்லாம் அவங்க சொல்றாங்க. 394 பலஸ்தீனர்கள் இதுவரை பட்டிருக்கிறார்கள். 800க்கும் மேற்பட்ட முறையிலே அவர்கள் வரம்பு மீறி இருக்கிறார்கள். இதுல கிட்டத்தட்ட இந்த ஃப்ரூட்ஃபுல் டே ஆஃப் த சீஸ்ஃபயர் 1075 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இப்போ நான் சொன்னதை வாசிச்சேன இங்கிலீஷில், அதை தமிழில் சொல்கிறேன். 813 சீஸ்ஃபயர் வயலேஷன், அதாவது போர் நிறுத்தம் நடந்த பிறகு அவர்கள் 813 முறை தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். குண்டு தாக்குதல், ஆர்பிஜி தாக்குதல் எல்லாமே நடந்திருக்கிறது. அப்போ இது எப்படி ஒரு சமாதானம் என்று சொல்ல முடியும்? அக்டோபர் 10 தான் இந்த அமலுக்கு வந்தது. இன்னைக்கு டிசம்பர் 12 தாண்டி டிசம்பர் 17ஆம் தேதி 18ஆம் தேதி இன்று. இந்த இடைப்பட்ட காலத்தில் 738 டைம்ஸில் அவங்க நாசகார தாக்குதல்களை பண்ணியிருக்கிறார்கள் என காசாவினுடைய அரச மீடியா சொல்கிறது. இதில் 205 காசாவின் பொதுமக்கள், பலஸ்தீன மக்கள் இறந்து போயிட்டாங்க ஷூட்டில். அவங்களுடைய இந்த ஏரியா 37 முறை எல்லோ லைன் இருக்கும், கண்ட்ரோல் ரூம், அதை மீறிட்டாங்க. எப்படி நானும் போகிறது. இந்த பம்பார்டட் அண்ட் ஷீல்டு, அதாவது ஷெல் தாக்குதல் குண்டுவீச்சுகளின் மூலமாக 358 டைம்ஸ் அவர்கள் மக்களுடைய வாழ்வாதாரங்கள் இருக்கிற டெமாலிஷ்டு பீப்புள் ப்ராப்பர்ட்டிஸ் on 138 occasions, எல்லாவற்றையும், வீடுகள், வாள்கள் எல்லாவற்றையும் அளித்திருக்கிறார்கள். பலஸ்தீனத்தினுடைய அந்த மினிஸ்ட்ரி சொல்கிறது 394 பேர் இருக்கிறார்கள் அக்டோபரிலிருந்து டிசம்பர் வரைக்கும். இதில் 1075 பேர் படுகாயம். இப்போ நாம் பேச போகிறது மிக முக்கியமாக, இது என்ன சீஸ்ஃபயர் என்று புரியவில்லை. யூதர்கள் இவ்வளவு வன்முறையை நடத்தியும் சமாதான ஒப்பந்தம் எதுவும் நடக்கவில்லை என்பதை இன்டர்நேஷனல் மீடியா, அல் ஜசீரா மற்றும் பல தொலைக்காட்சிகளின் அந்த செய்தியை வாசித்து அதை நான் தமிழாக்க உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். சரிங்க, இப்போ அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கிறார்? அமெரிக்கா பல பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவு செய்து இன்றைக்கு யூதர்கள் உலகம் முழுவதும் தாங்கள் நல்லவர்கள் என ஒரு பரப்புரை மேற்கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அமெரிக்காவினுடைய அதிபர் என்ன சொல்றாருன்னா, நான் யூதனுடைய ஜனாதிபதி, அமெரிக்க வரலாற்றில் டொனால்ட் ட்ரம்ப் ஆகிய நான் தான் த ஃபர்ஸ்ட் யூத பிரசிடென்ட் என்றும், நான் எப்போதும் அவர்கள் பக்கம்தான் இருப்பேன், நான் யூதன் தான், யூதர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சாம்பியன் என்று அவர் புகழாரம் சூட்டினார். தான் ஹனூக்கா கொண்டாட்டத்தின் போது அமெரிக்காவில் கலந்து கொண்ட டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்து இதுதான். நான் யூத சாம்பியன், யூத பிரசிடென்ட், யூதர்களுக்காக நான் எப்போதும் உண்டு, நேற்றும் இருந்தேன், இன்றும் இருக்கிறேன், நாளையும் இருப்பேன். இது யூதர்களுடைய ஆள் என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். அவர் நியாயமெல்லாம் பேசல, நான் யூதர்களுக்காகவே பாடுபடுவேன், யூதனுடைய பிரதிநிதி. இதுக்கப்புறம் நியாயத்தை அவற்றை எதிர்பார்ப்பது என்பது பைத்தியகாரத்தனம். இரண்டாவதாக, பெஞ்சமின் நெத்தன்யாகு சர்வதேச மீடியாக்களின் வாயிலாக பல பில்லியன்கள் அமெரிக்காவின் உழைப்பில் அவர்கள் எல்லாவித யூடியூபர்ஸ், வலைத்தளங்கள், டெலிவிஷன் சேனல்கள் எல்லாவற்றுக்கும் அவர்கள் தங்கள் கரங்களில் கொண்டு நல்ல ஒரு சமூகமாக மாற்றுவதற்கான முயற்சியை, பரப்புரையை அவர்கள்
மேற்கொண்டிருக்கார். had been allotted more US டாலர் ஃபண்டிங் ஃபார் எக்ஸ்போஷர், நியூ எக்ஸ்போஷர், இனோவேஷன், புதிய கருத்து, புதிய கருத்துருவாக்கம், அதை வெளிப்படுத்துதல். அவர் என்ன சொல்றார் அடுத்து? பெஞ்சமின் நெத்தன்யாகு யூத மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் உலகத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆஸ்திரேலியாவில் நடந்த தாக்குதலுக்கு பின்பும் இல்லை என்றால் உலகம் மிக கடுமையாக இருக்கும், மிக கடும் போக்காக, வில் கான்சிக்வன்சஸ் மோர், எதிர்பார்க்காத அளவிற்கு விளைவுகளை உலகம் சந்திக்கும் அப்படின்ட்டு அவர் மிரட்டல் விட்டிருக்கிறார். இந்த செய்தியும் கூட நமக்கு பல விதங்களில் வெளியாகி இருக்கிறது. இப்பொழுது யூதர்களில் பெயர் கெடாமல் இருப்பதற்கு அல்கோரிதத்தை மாற்றக்கூடிய அளவிற்கு அமெரிக்காவினுடைய செய்தி ஏஜென்சிகள், வலைத்தளங்கள் இஸ்ரேல் ஆதரவு செய்திகளை மட்டும் அவர்கள் வெளியே காட்ட வேண்டிய திட்டங்களையும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்ற தகவலும், இது ஊடக சுதந்திரத்தை குறித்து இந்தியா போன்ற நாடுகளில், மத்திய கிழக்கை தாண்டி ஆப்பிரிக்க நாடுகளில் பேசப்பட்ட போது கூட இப்பொழுது ஊடக சுதந்திரத்தில் ஒருவரை ஒருவர் விசாரித்தால், ஒருவரை ஒருவர் வன்முறை இல்லாமல் ஜனநாயக ரீதியில் அவரை விமர்சித்தாலும் அதற்கு அனுமதி அல்ல என்பதை அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் வாயிலாக அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் ஆஸ்திரேலியாவில் யூத அப்பாவி மக்களின் மீது ஹனூக்கா திருவிழாவில் நடைபெற்ற இந்த ஷாஜித் அக்ரம் என்பவர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். யார் இந்த ஷாஜித் அக்ரம்? அவருடைய மகன் 24 வயதை தாண்டிய நவீன் அக்ரம். இவர் ஆஸ்திரேலிய பெண்ணை கல்யாணம் முடித்திருக்கிறார். அவர் இந்தியாவின் ஹைதராபாத்தை சார்ந்தவர் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் அவர் தனது குடும்ப உறுப்பினர்களோடு தொடர்பில் இல்லை என்று இந்தியாவினுடைய இன்டெலிஜென்ஸ் அறிவிப்பு செய்திருக்கிறது. இந்த ஷாஜித் அக்ரம், அவருடைய மகன் நவீன் அக்ரம், பிலிப்பைன்ஸ் விசா ஒன்றை அவர்கள் பெற்றுக்கொண்டு சமீப காலமாக பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு சென்றிருக்கிறார். ஷாஜித் அக்ரமுடைய அந்த கடவுச்சீட்டு, அதாவது பாஸ்போர்ட் இந்திய பாஸ்போர்ட்டாக இருக்கிறது. அவருடைய மகன் ஆஸ்திரேலியா பாஸ்போர்ட்டை வைத்திருக்கிறார். அவருக்கு ISIS அமைப்போடு தொடர்பு இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது மூளை செலவை செய்திருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இந்தியாவில் ஹைதராபாத் அல்லது பாகிஸ்தானா என்பதை இன்னும் உறுதி செய்யவில்லை என ஈரோப்பா நாடுகளிலிருந்தும் தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. ரொம்ப கவனமாக நாம் அதை பார்க்க வேண்டும். ஆக அவர் ஏதோ ஒரு விதத்தில் மடைமாட்டம் செய்யப்பட்டிருக்கிறார், அப்பாவி மக்களை தூண்டப்பட்டிருக்கிறார். ஹனூக்கா திருவிழாவில் எந்த பாவம் செய்யாத யூத மக்களை அவன் வெறித்தனமாக. தந்தையும் மகனும் ஒரு சித்தாந்த ரீதியாக அவன் மண்டையிலே ஒரு போலி பிரச்சாரங்களை பயங்கரவாதிகள் திணித்திருப்பதன் விளைவுதான். உயிரை பற்றி கவலைப்படவில்லை அவன். உயிர் போனால் என்ன, அடுத்த உயிர் நமக்கு வாழ்க்கை இருக்கிறது என்று அவன் சித்தாந்த ரீதியாக அவன் செறிவூட்டப்பட்டிருக்கிறான், என்றி செய்யப்பட்டிருக்கிறான். அதன் விளைவுதான் ஷாஜித் அக்ரம், அவருடைய மகன் நவீன் அக்ரம் ஆகிய 2 பேரும் பிலிப்பைன்ஸுக்கு சென்றார்கள். யாரை சந்தித்தார்கள்? ISIS அமைப்போடு செறிவூட்டப்பட்ட மூளையோடு இங்கு வெறித்தனமாக பாவப்பட்ட அப்பாவி 15 ஹனூக்கா திருவிழாவிலே கொலை செய்ததை கண்டிப்பது உலக மனித இயல்பின் சங்கநாத முழக்கமாக இருக்கிறது. அடுத்த செய்தியில சர்வதேச பயங்கரவாத அமைப்பாக பலஸ்தீன போராளி அமைப்புகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து, ஏற்கனவே சொன்ன ஏராளமான ஃபண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதன் மூலமாக அவர்கள் இவர்களை உலக பயங்கரவாத அமைப்பாக அடையாளம் படுத்துவதற்காக முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்காக முக்கியமான காரணம், தற்போதைய ஹனூக்கா திருவிழாவில் நடைபெற்ற இந்த பரிதாப உணர்வுகளை பலஸ்தீன பிரதேசம் விடுதலை பெற வேண்டும் என்று குரல் உலகம் முழுவதும் எழுதியிருக்கிறது. இஸ்ரேலுக்கு எதிராக குரல் அமெரிக்காவிலும், யூதர்களும், யூரோப் நாடுகளிலும், ஜெர்மன், UK போன்ற நாடுகளிலெல்லாம் பலஸ்தீன மக்கள் விடுதலை நோக்கிய குரல் உச்சகட்டத்தை எழுந்திருக்கிற நேரத்தில் இந்த ஏராளமான பண ஒதுக்கீட்டின் மூலம் அவர்கள் பாலஸ்தீன போராளிகளை பயங்கரவாத குழு என்று அடையாளப்படுத்த அமெரிக்கா இவங்க 2 பேரும் முயற்சி செய்வதையும் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது.
அடுத்து என்ன பிரச்சனைன்னா, ஈரான் ஹிஸ்புல்லாவோடு ரகசிய பேச்சுவார்த்தையின் மூலமாக ஏராளமான ஆயுதங்களை அவர்கள் கொடுத்து அடுத்த கட்ட போருக்கு அவர்கள் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது மீண்டும் லெபனானிலிருந்து ஒரு தாக்குதல் நடக்கிறது தவிர்க்க முடியாது. காரணம், லெபனானில் என்ன பிரச்சனை என்று சொல்லி பார்த்தால், ஆயுதங்களை டென்ட்டாக மக்கள் வாழுகிற அந்த பாப்புலேஷன் அடர்த்தியான பகுதிகளில் தான் ஹிஸ்புல்லா பதுங்கி வைத்திருக்கிறத நாங்கள் ஆயுத அழிப்புக்காக மக்கள் வாழும் பெரும் கட்டடங்களை குண்டுவீத்து தாக்கித்தான் ஆக வேண்டும், பம்பார்டர் என்ற கருத்தை இஸ்ரேல் வலிமைப்படுத்தி இருக்கிறது. ஆக இந்த சூழல் அவ்வளவு நல்லதாக இல்லை. அப்படி ஒரு காலகட்டத்தில் அவர்கள் தாக்குதல் நடத்தினால் ஏராளமான மக்கள் கூடிய அபாயம் இருப்பதை லெபனீஸ் அரசும் பிரான்சும் எதிர்க்கிறது. ஏனால் பிரான்சு தாக்கம் லெபனானில் இருந்து கொண்டிருக்கிறது. இமானுவேல் மேக்ரான் அவர்களும் அதே மாதிரி கியாமர் அவர்களும் கனடாவும் ஆஸ்திரேலியா எல்லா நாடுகளுமே பலஸ்தீனத்தின் ஆதரவு தான். யுத மக்கள் கொள்வதற்கு எந்த ஒரு மனிதநேயமற்றவர்களும் ஆதரிக்கும், அது வேறு விவகாரம். இந்த பயங்கரவாதிகளை ஷதீத் கருத்தை காலி செய்ய வேண்டியதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அதற்காக இப்போது மீண்டும் ஒரு போரை ஆரம்பிக்கலாமா? அதற்கு அந்த நாட்டின் வடிவமைப்புகள் கட்டமைப்புகள் படுமோசமாக இருக்கிறது யூதர்களை. அதனால் அவர்கள் ரொம்ப அமைதியாக இருப்பதாகவும் அமெரிக்காவும் இவர்களும் சேர்ந்த ஒரு திட்டத்தை வடிவமைக்கலாம் என்று நம்பக்கூடியதாக இருக்கிறது. இதற்கிடையில் இந்த சீஸ் ஃபைலில் ரஃபாவுக்கு நாள் ஒன்றுக்கு 600-700 ட்ரக்கர்கள் மூலமாக பொருள் செல்ல வேண்டும் என்று சொன்ன நிலையில் தற்போது வெறும் 20 லாரிகள் மட்டும்தான் செல்கிற ஒரு கொடூரமான தன்மை காணப்படுகிறது. இந்த கடுமையான குளிரில் கடுமையான வெள்ளத்தில் மக்கள் அழிந்து போகிற சூழலை கண்டு ரசிக்கிறது இஸ்ரேல் என்றுதான் சொல்ல வேண்டும். ரஃபாவில் அடிப்படை கட்டமைப்புகள் இல்லை, உணவு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஒரு மௌனமாக இருந்தாலும் ஒரு மௌனியான ஒரு போர் களச்சூழல் ஒரு மெல்லிய கோடாக இல்லை, வலிமையடைந்து கொண்டே இருக்கிறது. அது நிச்சயமாக வெடிக்கும். சிரியாவினுடைய எல்லை ஓரம் வெடிக்கலாம், லெபனானில் வெடிக்கலாம், ஹவுதிகளின் வாயிலாக வெடிக்கலாம், ஹமாஸின் வாயிலாகவும் வெடிக்கலாம், ஈரானின் வாயிலாகவும் வெடிக்கலாம். அனைவரையும் ஒருங்கிணைக்கும் ஆற்றல் கொண்ட ஈரான் தற்போது புதிய கண்டுபிடிப்புகளின் மூலம் தங்களுடைய ஆதாரத்தை அவர்கள் குடோன்களை ஆம்சன் ஆமினேஷன் அந்த கேம்பை வலுப்படுத்தி வருவது நல்ல செய்தி அல்ல. இது உலகத்தின் இந்த பரபரப்பில் பொருளாதார சூழ்நிலைகளும் மந்தமாகி வருகிறது. ஆகவே இன்றைய செய்தியில் பலாயிரக்கணக்கான பில்லியன் கோடிக்கணக்கான ரூபாய்களை உருவாக்கி உலகம் முழுவதும் பலஸ்தீன போராளிகளை ஒரு பயங்கரவாத இயக்கமாக அமெரிக்கா கட்டமைக்கிறது. இஸ்ரேலும் 2 பேரும் கட்டமைக்கிறார்கள். அடுத்து தங்கள் தேசத்துக்கு எதிராக யார் என்ன நடத்தினாலும் பெரும் விளைவுகளை சந்திக்கும், கான்சிக்வன்சஸ் வெரி ஹார்ட் என்ற தகவலை பெஞ்சமின் நெத்தானியாகு ஒரு டிஸ்க்ளோஸ் டு தி நேஷனல் மீடியா. அடுத்து ரஃபாவிலே 600 வண்டிகளில் போகக்கூடிய இடத்துல குறைந்த 20 வண்டிகள் போகிறது. வறுமை, கடும் குளிர், தங்குவதற்கு இடமற்ற சூழ்நிலை. மிக கொடுமையாக இந்த அக்டோபர் 10ஆம் தேதியிலிருந்து நடைபெற்ற இந்த போர் 2 மாதம் 66 நாட்கள் கழிந்துவிட்டது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 68 நாட்கள் கழிந்த பிறகும் 800க்கும் மேற்பட்ட தாக்குதல்கள், குண்டுவீச்சுகள், ஆர்பிஜி ஷெல் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இதில் 300க்கும் மேற்பட்ட பலஸ்தீன பொதுமக்கள் இருக்கிறார்கள். 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள் கடும் காயம் அடைந்திருக்கிறார்கள். அபாயகர சூழல் தொடர்வதாக கசாவிலிருந்து ஏஜென்சிகள் தெரிவிக்கிறது. இதுதான் இன்றைய செய்தியாக இருக்கிறது. ஆக கொதிநிலை தூண்டப்படுகிறது. அது நல்ல ஒரு அமைதிக்கான மாற்றமாக தெரியவில்லை. மீண்டும் அடுத்த செய்திகளோடு சந்திப்போம். நன்றி.